என்ன அவையாம், என்ன சமையல்? எல்லாம் சிம்பிள் தான். அக்ரஹாரத்து சமையல். வெத்த குழம்பு, சுட்டப்பலாம். ஆஹா, இந்த வெத்த குழம்பும் இந்த சுட்டப்பளமும் இந்த காம்பினேஷனே பியூட்டிஃபுல் காம்பினேஷன், பிரமாதம். அதுவும் நீ அக்ரஹாரத்துக்காரி, உனக்கு தெரியுமா இந்த அக்ரஹாரத்து சமையலுக்கே ஒரு தனி மனம் குணம் உண்டு. என்னெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் சூப்பு சிலேட்டு சாப்பிட்டா கூட இந்த சிம்பிள் ஃபுட்டுக்கு ஈடு இட ஆகாது. சித்தப்பா ரொம்ப சரியா சொன்னேன். என் எண்ணத்தை அப்படியே பிரதிபலிக்கிறது. வெட்ட குழம்பு கொஞ்சம் விட. இல்லை சரியா இருக்கா? அதுவும் தவிர அந்தந்த பிரதேசத்தினுடைய சீதோஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் விளைச்சலும் இருக்கும். அதுதான் உடம்புக்கு நல்லது. அது எப்படின்னா, தென்னாட்டுக்கு அரிசி, வடநாட்டுக்கு கோதுமை, இதெல்லாம் விட்டுட்டு இந்த பீட்சா, பாஸ்தா, இந்த நூடுல்ஸு அப்படின்னு சாப்பிட்டா உடம்புக்கு உபாதை தான். அப்புறம் டாக்டர், ஆஸ்பத்திரின்னு அலைய வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் வெத்த குழம்பு விடட்டுமா? முதல்ல இதை முடிச்சு. நமஸ்காரம். என்ன சாப்பிட்டு இருக்கேல? என்ன சமையலோ பாட்டா எப்படி தெரியுது? என்ன சார் நீங்க சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்து நிக்கிறேன்? இப்படி வாசக்கதவை வெட்டி மல்லாத்தி வச்சிருந்தா யார் வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் உள்ள நுழைவா. திறந்த வீடு, உள்ள நுழைஞ்சிட்ட வா. இதுக்கு நான் கேட்காமலே இருந்திருக்கலாம். இதுக்கு பேர் தான் கேட்டு வாங்கி கட்டிக்கிறது. குறைந்தபட்சம் இந்த வாசக்கதவையாவது தாப்பா போட்டு வச்சிருக்கலாம் இல்லையா? அப்படி நான் பழக்கப்படுத்திக்கல சார். நீங்களும் வரையில தட்டை போட்டுமா? இல்ல நான் சாப்பிட்டுட்டு தான் வரேன். நீங்க எல்லாம் முடிச்சிட்டு வாங்க, நான் அங்க வெயிட் பண்றேன். இந்த கதவு பூட்டுறது பத்தி சொன்னேல, சிட்டியில தான் கதவு பூட்டுறது அது இதெல்லாம். அக்ரஹாரத்துல யாராமும் பூட்டி இருக்காது. இந்த கோடியிலேருந்து அந்த கோடி வரைக்கும் திறந்தே தான் இருக்கும். எப்ப வேணாலும் யார் வேணாலும் யார் ஆத்துக்கு வேணாலும் போலாம். அவ்வளோ சுதந்திரம். அது மட்டும் இல்லாம திருட்டு பயமோ கவலையோ கிடையவே கிடையாது. ஆமாமா, கணபதி அக்ரஹாரத்தில் கூட இப்பவும் அப்படித்தான். ஆத்து கதவை யாருமே பூட்டுறது கிடையாது. சரி, காலத்துக்கு ஏத்த மாதிரி காலிங் பெல்ல அடிச்சுட்டு வந்திருக்கலாம். ஆனா வாசனை இழுத்த இழுப்புல அப்படியே உள்ள வந்துட்டேன். அவைய மாமி, ஆமா என்ன சமையல்? பெருசா ஒண்ணும் இல்ல. வெத்த குழம்பு சுட்டாப்பளமும் தான். என்ன இப்படி சாதாரணமா சொல்லிட்டேள்? வத்த குழம்பும் சுட்டாப்பழம் காம்பினேஷன் தான் இப்பெல்லாம் பெருசு. அதெல்லாம் இப்ப எங்க கிடைக்கிறது? திவ்யமா இருக்கும். அதுதான் அக்ரஹாரத்தோட தனித்துவம், விசேஷம். சரி, மூச்சுக்கு 300 தடவை அக்ரஹாரம் அக்ரஹாரம்னு பெருமையா சொல்லிக்கிறோமே, அந்த அக்ரஹாரத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? கிருஷ்ணாயா கேட்கிறாளே, அக்ரஹாரம்னா என்ன? அது பாத்தியா எப்படி தெரு தெருன்னு முழிக்கிறான். அவர் தான் திரு திருன்னு முழிக்கிறாரே, நீங்களாவது சொல்லுங்களே. அது அது அக்ரஹாரம்னா அக்ரம் ஹாரம், அக்ரம் ஹாரம், அதாவது எப்படி? சரி சித்தப்பா, ரொம்ப சிரமப்படாதீங்கோ. அக்ரஹாரங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. ஹாரம்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். உயர்ந்த ரக மாலை. அக்ர அப்படிங்கிற வார்த்தைக்கு பலதரப்பட்ட அர்த்தங்கள் இருக்கு. முதன்மையான, சிகரம், தலை சிறந்த இப்படின்லாம். சோ அக்ரஹாரம்னா தலை சிறந்த சிகரமா விளங்குற மாலை அப்படின்னு அர்த்தம்.
அந்த காலத்துல, அதாவது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி, ராஜா மகாராஜாக்கள் அந்தணர்களுக்கு, அதாவது பிராமணாளுக்கு நிலத்தை தானமா கொடுத்து அதுல வர வருமானத்தை வச்சுண்டு கோவிலை பராமரிக்கிறதுக்கும் அவளோட ஜீவனத்துக்கு தேவையானதை பூர்த்தி செய்யறதுக்கும் உபயோகப்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்டது. அப்படி பெறப்பட்ட நிலத்துல ஒரு பகுதியில 2 பக்கமும் வீடுகள் இருக்குமா. ஒரு கோடியில ஈஸ்வரன் கோயிலும் இன்னொரு கோடியில பெருமாள் கோயிலும் இருக்குமா. சோ மொத்தமா பார்த்தா ஓவல் ஷேப்ல ஒரு மாலை மாதிரி இருக்கும். அதனால்தான் அக்ரஹாரம் அப்படிங்கிற பேர் வந்தது. இதுக்கு சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற இன்னொரு பேரும் உண்டு. அங்க வாழ்ந்தவா எல்லாருமே வேத விற்பனர்கள். அப்படிப்பட்ட உன்னதமான மகோன்னதம் நிறைஞ்சதுதான் நம் முன்னோர்கள் வாழ்ந்த அந்த கால அக்ரஹார வாழ்க்கை. அதையெல்லாம் இப்ப மறந்துட்டோம், தொலைச்சிட்டோம். சரி, வேண்டாம், விடுங்கோ. நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா விழ முடியலையே. நினைக்க நினைக்க மனசு ஆற மாட்டேங்கிறது. சரி, கேட்கணும்னு நினைச்சேன். அந்த விக்ரம் அவாத்துக்கு போனேலே, மேற்கொண்டு என்ன ஆச்சு? ஆமா, உங்களுக்கு அங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுல அப்படி ஒரு கியூரியாசிட்டி. இல்லன்னா தலையே வெடிச்சிடும் இல்ல? எனக்கு தாம்மா ஏதோ மர்ம நாவல் படிக்கிற மாதிரி இருக்கு. இங்க விக்ரம்னு ஒருத்தன், கல்கட்டாவில் ரமேஷ்னு ஒருத்தன், ஜெயிலில் மைக்கேல்னு ஒருத்தன். ஆனா 3 பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி. எனக்கு சஸ்பென்ஸ் தாங்க முடியல, மண்டை குழையறது. நான் ரமேஷ் கிட்ட கல்கட்டா போனதுக்கு அப்புறம் பிஜி ஹாஸ்பிட்டல் டீனை பார்த்து டீடைல்ஸ் விசாரிக்க சொல்லியிருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும். உங்க ஆத்துக்காரரை கண்ணுல காட்டவே மாட்டேங்கிறே. உங்க பொண்ணையும் பார்த்து ரொம்ப நாளாச்சு. நான் யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்ல. அவ 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 உலகத்துல இருக்கா. இப்போ எங்க ஆத்துக்கார்ட்ட சொன்னா, இது உங்க குடும்ப சமாச்சாரம், இதுல என்னையே இழுக்கிற, நீ ஆச்சு உன் உறவுக்காராளாச்சு, எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுன்னு விட்டேத்தியா பேசுறார். என் பொண்ணு அவ எப்போ எங்க இருப்பான்னு அவளுக்கே தெரியாது. சரி, நம்ம விஷயத்துக்கு வரலாமா? ஏம்மா, பாஸ்போர்ட் டிக்கெட்லாம் எடுத்து வச்சுட்டியா? எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு? எப்போ இங்கேருந்து கிளம்பணும்? இங்கேருந்து இந்தியா போக எத்தனை மணி நேரம் ஆகும்? இந்தியாவுக்கு போன உடனே நேர பாலூர் அக்ரஹாரம் தான் எனக்கு போகணும். அப்பா, இப்ப நாம மெட்ராஸ்ல தான்ப்பா இருக்கோம். ஏமா கௌரி, உங்க அப்பா அடிக்கடி இப்படி ஆயிடுறார். இவரை வச்சு இந்த கஷ்டப்படுறதுக்கு பதிலா பேசாம ஒரு சீனியர் லிவிங் ஹோம்ல சேர்த்துடலாமே. எது சார் கஷ்டம்? எது கஷ்டம்? பெத்தவால கூட வச்சுண்டு பராமரிக்கிறது ஒரு கஷ்டமா? நம்மள வளர்த்து ஆளாக்க அவ எவ்வளவு சிரமப்பட்டிருப்பா, சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிருப்பா. அவளுடைய சுகத்தையும் சந்தோஷத்தையும் சௌகரியத்தையும் தியாகம் பண்ணி நாம ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுங்கிற ஒரே லட்சியத்தோட வாழறவால சீனியர் லிவிங்ல கொண்டு போய் விட எப்படி சார் மனசு வரும்? உங்களை தான். சத்தியமா எனக்கு வராது. வெளிநாட்டுல வாழறவாளுக்கு மனிதாபிமானமே கிடையாது. அப்படியே பணத்துல புரண்டு ஹாயா ஜாலியா சந்தோஷமா இருக்கா அப்படிங்கிற தப்பான அபிப்பிராயத்துல இருந்து முதல்ல வெளியில வாங்கோ. எந்த நாடா இருந்தாலும் எந்த ஊரா இருந்தாலும் உழைக்கணும். மாடா உழைச்சாதான் ஊதியம். அத முதல்ல தெரிச்சுக்கோங்க. எந்த காரணத்தை கொண்டும் எந்த காலத்திலையும்
எங்க அப்பா என்னோட தான் இருப்பா. எஸ், என்னோட தான். கௌரி, இப்படி வா, ஆசுவாசப்படுத்திக்கோ. வா உட்கார், முதல்ல வந்து உட்காருமா. வா. அவர் உன் நல்லதுக்கு தானேம்மா சொன்னார், அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோயே. அவளி விட்டு தள்ளுமா. உன்னை பற்றியும் ஹேவராமனை பற்றியும் இங்கே எல்லாருக்கும் நல்லா தெரியும். நீ எப்பேற்பட்ட மனப்புழுக்கத்தில் இருக்கேங்கிறதும் இங்கே எல்லாருக்கும் தெரியும். அவன் ஏதோ அவன் மனசில் பட்டதை சொன்னான், அவ்வளவுதான். இல்ல சித்தப்பா, அடுத்தவாளோட வேதனையும் புரிஞ்சுக்கணும். அதுதான். வெளியில நான் சிரிச்சு பேசிட்டு இருக்கேனே தவிர உள்ளூர அப்பாவை நினைச்சு வேதனைப்பட்டு இருக்கேன். அவர் எனக்கு அப்பா. அக்கறையா பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கும்போது அவர் அப்படி பேசினது எனக்கு பொறுக்கல. சாரி சார், ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சத்தம் போட்டுட்டேன். தயவு செஞ்சு மனசுல வச்சுக்காதீங்க. நீங்களும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கேன். அங்க ஊர்ல உங்க எல்லா வேலையும் விட்டுட்டு எங்க கூடவே இருக்கேன். ருக்கு பாட்டிய கண்டுபிடிக்கிறதுலயும் ரொம்ப ஒத்தாசையா இருக்கேன். சாரிம்மா, உன் கவலை எனக்கு புரியுறது. நானும் எதையும் மனசுல வச்சுக்கல. சித்தப்பா, அப்பாவை பத்தி யாராவது ஏதாவது சொன்னா என்னால தாங்கிக்க முடியல. எனிவே, இப்ப என் மனசுல ஓடின்னு இருக்கதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். 5வது தலைமுறையிலையாவது இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும். சார், ஒரு நிமிஷம் என் கூட வாங்கோ. என் கசின் சாகர்டேந்து இந்த ராமர் படத்தை கொண்டு வந்தேன். ஓ, இந்த ராமர் படமா? நீ அடிக்கடி சொல்லுவியே கையில மச்சமுள்ள ராமர்னு. பார்க்கவே ரொம்ப தெய்வீகமா இருக்குமா. ஆமா, இந்த மாதிரி ஒரு ராமர் படம் நிச்சயமா ருக்கு பாட்டிகிட்ட இருக்கும். ருக்கு பாட்டிய பார்த்து பேசினா எல்லாம் தெரிஞ்சிடும். கவுளு, நீ எவ்வளவுதான் அக்கறையோட மெனக்கடுற. கண்டிப்பா எல்லாரையும் ஒன்று சேர்த்து வைப்ப. அதுக்கு அந்த ராமச்சந்திர மூர்த்தி துணை இருப்பார். சர்வம் கர்மான சாராணி.